வணக்கம் மாப்பிள்ள மதுரையில இருந்து. இன்னைக்கு நம்ம கூட ஒருத்தவங்க ஜாயின் பண்ண போறாங்க. இதோ வந்துட்டேன். நம்மளோட நினைக்கிறார் வேல்குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், என்ன அப்படி ஆடி போய் அசந்து போகிற மாதிரி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த வாலை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். நீ எப்படி சிரிச்சிட்டு இருக்கே? இந்த வாலை வந்து நாங்கள் டெக்கரேட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நமக்கு ஸ்டுடியோன்னு தனியாக ரூம் எதுவுமே இல்லை. அது சீக்கிரம் வரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஸ்டுடியோ செட்டப் பண்ணுறதுக்கு இன்னும் எனக்கு மைக் தேவை, லைட் தேவை, ஒரு ரூம் தேவை. இது 3 தேவை, ப்ளஸ் லேப்டாப் தேவை, கேமரா தேவை. ஒண்ணுமே இல்ல 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 செட் பண்ணுறதுக்கு எல்லாமே தேவை. எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, பேக்ரவுண்ட் ஒரு பால் வந்து நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் யூடியூப்க்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் ஒரு விஷயம் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாலை வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் வால் ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஏன் டேஸ்ட் ஆஃப் இதில் நான் ஒட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்போயே உங்களுக்கு புரிஞ்சிடும் என் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ வாலை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், என்னடா இவங்க திருதுப்புன்னு இப்படி வந்து வீட்டை டெக்கர் பண்ணுறேன், இப்படி வாலில் இது ஒட்டுறேன், அந்த மாதிரி இறங்கிட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. தட் மீன்ஸ் வரலாறு. அந்த என்னன்னா, நாங்கள் வந்து வாலை டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஐடியா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதம் இருக்கும். 6 மாதத்துக்கு முன்னாடியே இறங்கியாச்சு நானும் எங்கவும். சரி, நான் தேவது பண்ணுவோம், சும்மா இருக்கு அப்படின்ட்டு வாலை டெக்கர் பண்ணலான்னு ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் என்னமோ கடத்தியாச்சு. அடுத்த 4 மாதத்துக்கு முன்னாடி தெரியாதுல்ல. ஆக்சுவலி என்னன்னா வந்து, நாங்கள் வேறு வீட்டில் இருந்தோம், ஞாபகம் இருக்கா? முன்னாடி ஒரு வீட்டில் இருந்திருப்போம், அதுக்கப்புறம் வேறு வீடு மாறியிருந்தோம். இந்த வீடு மாறினதே ஆக்சுவலி என்னென்னா, யூடியூப்க்குன்னு ஒரு தனி ரூம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இங்கே மாறினதுக்கு அப்புறமேட்டு என்னென்னா, நிறைய திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சேர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய வாங்க ஆரம்பித்தோன்னே, சரி எல்லாத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு அந்த ரூம் ஆக்சுவலி கிட்டத்தட்ட எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, ஸ்டோர் ரூம் மாதிரி ஆக்கிட்டாங்க. பீரோலாம் மொத்தமாக எடுத்து அங்கே வச்சுட்டாங்க, அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. கொஞ்சம் இடம் இருக்கும், அதில் எனக்கு ஆஃபீஸ் செட்டப், நான் ஒர்க் பண்ணுறேன்னா அந்த ஆஃபீஸ் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்த வந்து செட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா, பின்னாடி வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் வால் ஒன்று நான் எனக்காக என் யூடியூப் ஸ்டுடியோக்காக வச்சுருந்தேன். அதை இப்போ நான் யூஸ் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. நிறைய திங்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் அங்கே எங்கேன்னு இதாகிடுச்சு. ஸோ வந்து ஓகே, பிளெயினாக இருக்க ஒரு வால் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வால் நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது எங்கள் பெட்ரூம். ஆக்சுவலி இது எங்கள் பெட்ரூமில் வந்து சரி ஓகே, இந்த இடத்துல நாங்கள் வந்து எப்படின்னா கரெக்டாக தூங்குறதுக்கு மட்டும்தான் யூஸே பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மூளை முக்கா பார்த்து, சரி இதையாச்சும் எங்களுக்கு கொடுங்க, இந்த இடத்துலையாச்சும் எதுவுமே வச்சுக்காதீங்க, இதையாச்சும் அக்கா கொடுங்கன்ட்டு ஒரு இடத்த ஒதுக்கி ஒரு பிளெயின் செவரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த செவத்துலையாச்சும் எதுனா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டிக்கர் வாங்கியாச்சு. ஸ்டிக்கர் வாங்கி எங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் வந்து டெக்கர் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னே வந்து ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு. ஆக்சுவலி என்னென்னா வந்து அவுட்டோர் விளாக் வந்து வேறு, அவுட்டோர் விளாக் வேறு. இன்டோர் விளாக் எடுக்கிறப்ப எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கே தெரியும், நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நிறையா சும்மா அங்கங்கே இருக்க திங்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் வீடியோவில். அந்த மாதிரி தான் வந்து நிறைய எடுத்துருந்தோம். ஸோ வந்து வாலை டெக்கரேட் பண்ணலாம், ஏதாவது ஒரு வால் எங்களுக்கு தாங்க, கொஞ்சோண்டு ஸ்பேஸ் தாங்க எங்களோட யூடியூப்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட சண்டை போட்டு வாங்கின ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடத்த எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினா தெரியுமா? மெட்ராஸ் படத்தில் வர செவுரு மாதிரி போராட்டம் பண்ணி இந்த செவரை ரெடி பண்ணிட்டோம். 4 மாசத்துக்கு முன்னாடி ஸ்டிக்கர் வாங்கியாச்சு. அட் லாஸ்ட் 4 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து ஒட்டலாம். டெய்லி இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறோம், நாளைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறோம், நாளைக்கு ஒட்டுறோம் 4 மாசம் ட்ரை பண்ணி இன்னைக்கு வந்து சரி ஃபைனலாக நான் வேறு வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். அது வந்து நீ இருக்கும் போது தான் நான் பண்ணுவேன்ட்டு, நான் இருக்கும் போது என்னை வந்து இன்னைக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு நைட்டு ஒரு 11:30 இருக்கும். 11:30க்கு உட்கார வச்சு மேடம் வந்து என்னை வந்து வெளியே எல்லாரும் தூங்கிட்டாங்க. நாங்கள் 3 பேரும் ஒரு ரூமில் இருக்கோம். என் தம்பி, நான், தங்கச்சி 3 பேர் ஒரு ரூமில் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கோம். அவன் எப்பவும் போல ஃபோன் தூங்க போது எதுக்கு போனே, சாப்பிட போது எதுக்கு போனே, கக்கூசுக்கு எதுக்கு போனே. நாங்கள் 2 பேரும் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு ஒரு ஹெல்ப்பே இல்லை கைஸ். இவன் வந்தால் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. என் தங்க குட்டி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒட்டுறோம், மாஸ்க் காட்டுறோம். இதுக்கப்புறமேட்டு வீடியோஸ் எல்லாம் சும்மா தரமாக வரும், பாருங்க நீங்களே. காத்திருப்போம்.
ஓகே தானே திசி? பாருங்க 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 நான் ஊருக்கு போயிடுவா, நான் மட்டும் தான் இருக்கணும், அதனால தான் இப்படி சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலி பின்ட்ரெஸ்ட்டில் இருந்தாடி நம்ம பார்த்தோம். பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தோம். இன்ஸ்பிரேஷன் வீடியோஸோட இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, நான் சொன்னேன்ல 6 months முன்னாடியே நாங்கள் இது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் இதை வந்து சர்ச் பண்ணோம். நிறைய இடத்துல இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருக்கோம். எனக்கு வந்து கொஞ்சம் டார்க்கான கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த பிங்க் அந்த மாதிரி சட்டிலான கலராக இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த டைம், அதாவது நான் போட்ட டைமில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து ப்ரௌன் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அப்போ அந்த ப்ரௌன்லேயே வந்து நம்ம வாங்கிடலாம். நம்ம வீடும் வந்து ஒயிட், ஒரு மாதிரி ஒயிட் பேஸ்டாக இருக்கா, கொஞ்சம் நல்லா லைட் கலரில் இருக்கனால இதுக்கு மேலே வந்து அந்த மாதிரி கலர்ஸ் ஒன்றுனா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் அண்ட் ரெட் வாங்கியிருக்கேன். திக் ரெட் நல்ல மாதிரி இருக்கு. மெரூனா கொஞ்சம் ரெட் பேஸ்டும் ப்ரௌன் பேஸ்டாகவும் சொல்லி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நான் கொஞ்சம் இது காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் கார்ட்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கேர்லியாக இருக்கும், தெரியுதா? இது ப்ரௌன் ஏஸ்தட்டிக் கண்ணிங்க நாங்களா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். செமையாக இருக்குது பார்க்கவே. இப்போ எங்களுக்கு வந்து ஐடியாவே கிடையாது. நாங்கள் அப்படி இப்படின்னு புரட்டி பார்த்து என்ன ஷேப்பில் ஓட்டலாம், எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் இருக்குது, அடுத்த லைன்லேருந்து இப்படி கம்மியாக போகிற மாதிரி இருக்குது, அப்புறம் ஹார்ட் ஷேப் இருக்குது. ஸோ வந்து என்ன மாதிரி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திசாவும் இப்போ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது உங்ககிட்ட காமிக்கிறோம். ஸோ வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபோனெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் எதில் இருந்தாவது இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி சொல்லியிருந்தோம்னு சொல்லியிருந்தனால என்னென்னா வந்து இப்போ ஹார்ட் ஷேப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய ஹார்ட்டும் இருக்குது. ஸோ வந்து ஹார்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பறக்க விடுறோம், தெரிக்க விடுறோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ஹார்ட் ஷேப்பில் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல பிக்சராக எடுத்து நடுவில் வச்சு அது என்ன பிள்ளையார் சொல்லி போட்டு பார்ப்போம் தயவு செய்து. நல்ல பிக்சரானா? எஸ், கொஞ்சம் நம்ம யூடியூப்க்கு ரிலேட்டடாக இருக்கவே இருக்கான் கார்டு. என்ன போட்டிருக்கு அதில்? ஐ எம் ஸோ லக்கி. நோ, நாட் லைக் திஸ். குட் வைப்ஸா? எஸ். நம்ம ஏன் இந்த கிஸ்ஸஸ் ட்ரை பண்ணக்கூடாது? குட் வைப்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வாட் டு யூ திங்க்? சரி, இது லக்கி யூ. கொஞ்சம் இன்ஸ்பயர்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஸ்பயர்டாக வேணுமா? இந்த உலகத்துக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு பிக்லாம் யாருக்குமே புரிஞ்சுக்க மாட்டேன். என்ன கிஸ்ஸி சிம்பிள் வந்து உனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா? இந்த வந்துட்டார்ல தலைவி. டடாடடம் 50s. ஆமாம் கைஸ், நாங்களே ஒரு 50 தான். கரெக்டாக தான் சொல்கிறேன். 50s அப்படின்னு ஸ்விஃப்டிஸ். கைஸ், எங்களோட இது பேர் என்ன திஸ் தான்? காஸ்டியூம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? 11 ரூபாய்க்கு காஸ்டியூம் போடணும், என்ன போராட்டி என்னடி. ஓகே ஃபைன், நாங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறோம். இந்த இதுக்கு கீழே ஸ்டார்ட் பண்ணலாம்டி. ஓகே, ஃபைன். ஓகே, நம்ம வந்து லெட் அஸ் ஸ்டார்ட் வித் குட் வைப்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாசிட்டிவான ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட் வைப்ஸ். இது அந்த பக்கம் அதனால என்ன லெஃப்டா? லெஃப்ட் தள்ள லெஃப்ட். ஓகேவா? ஸ்டிக் பண்ணு. ஓகே, ஸ்ட்ரைட்டாக இருக்கா? ஒட்டு. நம்ம விட்டுறது தானே, விட்டு. ஓகே, காய்ஸ், நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ரோ கிட்ட ஒட்டியிருக்கோம். இன்னும் எத்தனை ரோ தீஸ் இருக்குது? இன்னும் வந்து இங்கே ஒரு 2 ஒரு 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4.
ரோ இருக்கா? இன்னும் 4 ரோ இருக்குது. எத்தனை மணிக்கு தூங்க போகிறோன்னு தெரியல. ஸோ இங்கே பாருங்கள், சரிதா? இதை ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். Only because of my DC I did this. என்ன DC? வீடியோ எடுக்காத. எடுப்பேன். என்ன நீ ரொம்ப அழகா இருக்கு. இங்கே பாரு, கோவமா இருக்கியா உன்னை தூங்கவில்லைன்னு சொல்லிட்டு? அப்போ ஏன் நீங்கள் பார்த்து தூங்கலாமா? ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட தான் இருக்கு. என்ன DC? சீக்கிரமாக நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா டக் 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 டக்குன்னு வச்சு ஒட்டிடலாம். ஸோ என்ன தீசா, நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? வேலை என்னவோ 1/2 மணி நேரம் தான், பிளான் தான் 4 மாதம் 6 மாதம் ஆகுது. ஆமாம் கைஸ், வேலை வந்து 1/2 மணி நேரம் தான். அதுவும் வந்து யாரால இந்த விஷயம் சாத்தியமாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தீசாவால் மட்டும்தான். அது ஆக்சுவலி உட்காந்து வெட்டி வெட்டி விட்டுருந்தேன். எனக்கு வந்து நான் ஒட்டுற வேலை மட்டும்தான். ஸோ வந்து நான் கம்மியாக தான், இதில் வந்து என்னோடய பங்களிப்பு கம்மியாக தான் இருக்குது. என் தங்கச்சியோட பங்களிப்பு தான் அதிகமாக இருக்குது. நான் வேலை பார்த்தேன், பட் கரெக்டாக பார்த்து ஒட்டிட்டா. அண்ட் அவ்வளோதான். அப்படி மாற்றி மாற்றி 2 பேரும் புகழ்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அட் லாஸ்ட் ஒட்டிட்டோம். அது வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. சரி, நீங்கள் அது பார்த்தாலே சூப்பராக இருக்குது. அது நான் இன்னும் உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து வீடியோ எடுத்து காமிக்கலை. நான் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு காலையிலையும் எப்படி இருக்குது, அந்த சன்னோட ஒரு இதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, தென் தட்ஸ் ஆல் ரைட். ஓகே, தூங்கலாம் இப்போ. எஸ், போய் தூங்குங்க. குட் நைட், பாய்.